ரெக்கார்டிங். ஓகே செஷன் ரெக்கார்டிங். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐயோ ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் அனுப்புறோம் அந்த சீக்கிரம். எல்லா சேர் நடுவுல கேப் கொடுக்கணும். என்ன கேப்? நம்ம 3 மணிக்கு நம்ம டைம் இருக்கு. சார்ஜ் ப்ரோடக்ட்ஸ்ங்க. டேய். நீங்க சொல்லுங்க. வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு. பேசுங்க. சதீஷ் ஆரம்பிங்க. ஆரம்பிங்க. ப்ரோ அவ்வளவுதான் ப்ரோ. நான் இந்த லைட் கீழ இல்ல எக்ஸாம்பிள் தேவைப்படுதுங்களா அதனால நீங்க ரெண்டு பேரும் புதுசா இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பேசுங்க அஜய் பேசுங்க அஜய் பேசுறா. டேய் கேள்வி கேளு பதில் சொல்றாங்க. பத்தி சொல்லுவீங்களா? அஜய் பத்தி சொல்லணுமா? ஐயோ ஐயோ அதுக்கு முன்னால இருக்கே. என்ன எல்லாத்தையும் டெஸ்ட் பண்றீங்க? சரி இருங்க ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். ஓகே. இந்த ஏய் ப்ரோ அவ்வளவுதான் ப்ரோ அது. எல்லாரும் தெரியும். இல்ல இது நிறைய கேபிள் எடுத்து போட்டு வச்சிருக்காங்க. ஒரு டைம் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணா எல்லாம் அவங்க ஜோடியோட ஓடிடுறாங்க. மணி நிங்கறாங்க. சரி இன்னொரு ஆஃபர் சொன்னேன்ல நான் இன்னைக்கு திருவேற்காடு போறேன் சொன்னேன். வெட்னஸ்டே. தெரியல ஈவினிங் தான் கால் வந்துச்சு. நெக்ஸ்ட் டேவே அட்டன் பண்ணேன். ஒரு 3-4 டேஸ்லேயே ஆஃபர் வரைக்கும் வந்துச்சு. ஆனால் அது கொஞ்சம் எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கு. அதனால யார்ட்டி சொல்லலை. அது போக மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். நைட்டு தான் கிட்ட ஒரு டே ஷிஃப்ட்டோட வேலை மாறுது. ஸோ நீங்கள் இதாக போன தெரியல பார்ப்போம். பேர் சொல்லி கம்பெனி பேர். அதெல்லாம் சொல்ல மாட்டேன். போனா அப்புறம் சொல்லு. முதல்ல லிங்க்டின் அப்லோட் பண்ணுங்க அப்டேட் பண்ணுங்க. அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். இதுதான் ப்ரோ இப்படிதான் இதான் ப்ரோ எக்ஸாம்பிள். அது நீங்க அதே பத்தியும் சொல்லுங்க. நீ சொல்றதா சொன்னேன்னா இது ஒரு எக்ஸாம்பிள். ஓப்பனா சொல்றேன்ல. ஏய் இல்லடா பேசுங்க. அஜய் பத்தி சொல்லு. சதீஷ் பத்தி சொல்லு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க ப்ரோ. நீங்க அதே பத்தி சொல்லுங்க. எல்லாரும் அதே பத்தி சொல்லுவோம். எல்லாரும் சதீஷ் சொல்லுவோம். சொல்லுவோம்டா. அப்படிதான் பேசிட்டு இருந்தோம். அதான்டா டாப் இது மீட்டிங். சொல்லுங்க ப்ரோ நீங்க அதே பத்தி. என்ன எக்ஸாம் நம்ம பக்கத்துல போய் பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அஜய் உங்களுக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். நீங்க தான் ஒரு டவுட் கிளியர் பண்ணாதீங்க. நீங்க தான் டவுட் கிளியர் பண்ணிருக்கீங்க. உங்களை தான் குருவாவே பார்க்கறாங்க. குருவா சதீஷ் தான் குருவா. அவன் ப்ராசஸ்ல குருனா டவுட்ல நீங்க குரு டவுட் குரு. உங்களை பத்தி பேசி அதாவது ஒரு ப்ராசஸ் குரு. கண்ணிலே பார்த்து பேசுகிறேன். அஸ்வின் போஸ் ப்ரோ அதே பத்தி. பேசுங்க. நீ பட்டா டேய் யார கேளுங்க சொல்லி போறீங்கடா எப்பா. அப்படிதான். சரி ஓகே. 1 இயரா தான் வந்துட்டு நைட் ஷிஃப்ட் போயிட்டு ஓகேவா. சோ பெருசா பேசுறது பாத்தீங்கன்னா ஒரு 1 இயர்ல ஒரு 6-7 மந்த்ஸா தான் பேசிட்டு இருக்கோம். கொஞ்சம் வாய் கொஞ்சம் கோளாறு ரொம்ப ஓரம் இருக்கும். மற்றபடி சதீஷ் பத்தி சொல்லுங்க. அவரு எனக்கு ஜாயின் பண்ண புதுசுல இருந்தே தெரியும். நல்ல குட் கேரக்டர் அவ்வளோ. ஒரு லைன் முடிக்காத நான் ஒரு பீஸ்ல உங்களுக்கு சொன்னது காது வாங்குறாரு. வாங்குற அவ்வளவுதானா? சரி இப்போ வெங்கட் சொல்லுங்க அஜயை பத்தி சொல்லணும்னா நான் ஒரு 1.5 வருஷம் தெரியும். ஹீரோன்றான். சத்தியமா எனக்கு இது வரைக்கும் தெரியல. நல்லா ஓப்பனா கலாய்க்கிறான். சரியான கோளாறு. ஒரே ஒரு விஷயம் தான், சீரியஸான டைம்ல கூட வந்து சிரிப்பு ஏற்றுவான். அதுதான் கொஞ்சம் கடுப்பா இருக்கும். அவ்வளோதான். குட் சோல். சதீஷ் ப்ரோவா? சதீஷ் ப்ரோ இவ்வளவு பத்தி நான் சொல்லிருக்கேன். உங்களுக்கு தெரியாதா? மத்த எல்லாரும் பத்தி ஏய் கொடுத்துறதாண்டா இது சும்மா ரெஃப்ரெஷ் நல்லா ஒரு வாட்டி தான்டா ஒரு ஃப்ளோல போவோம். மிஸ் பண்ணிட்டேன். நீ மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்க எந்த வாட்டி நீ பேப்பர் கூட யாரோ வீடியோ எடுக்கணும். யார் போன் ஒண்ணுமே தெரியாது கேட்காது. அப்புறம் என்ன 14க்கு மதிப்பு ஒண்ணுமே தெரியாது கேட்காது. இந்த முடி வச்சுட்டு
நீங்க சதீஷ் அப்படி சொல்லுங்க. சதீஷை பத்தியா? சதீஷ்னா லைக் ஒரு மென்டார் மாதிரி ஆஃபீஸில் எனக்கு எதுவாக இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃபீஸ் வரும்போது தான் நான் அவருக்கு தான் கால் பண்ணேன். எந்த ஃப்ளோருன்னு கூட தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் ஆஃபீஸ் வரும்போது அவருக்கு தான் கால் பண்ண சொன்னார். தினேஷ் ப்ரோ பார்த்து போய் பண்ண அப்போதான் ஃபர்ஸ்ட் அவர் கால் பண்ணேன். ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுல நான் இப்போ சுற்றி இருக்கிறான்னு அப்போ அவனை பத்தி அது அதுக்கப்புறம் வந்து நான் ஆஃபீஸில் சீனியரில் ரொம்ப உரிமை எடுத்து அவர் திட்டத்தை ஏதோ ஒன்று பண்ணுறதுனா சதீஷ் ப்ரோ மட்டும்தான். வேற ஒன்றும் இல்லை, நல்ல மனுஷன். அடுத்து மணி என்ன சொல்லுவார்? நீங்களா நான் சொல்ல மாட்டேன். பேசவே இல்லையா? கண்டென்ட் கலெக்ட் பண்ணுகிறாரா போகுது அவரு. அது எதுக்கு அதை வேற எடுத்து நான் அதை ரெக்கார்ட் ஆன்ல இருக்கா இல்லையானாவது பார்த்தா நீங்க பேசுங்க. ஆக்சுவலி இவன் என்ன பண்ணுவான், யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எல்லா வீட்டையும் எல்லாம் சொல்லிடுவான். சொல்லக்கூடாது சொன்னா சொல்லுவேன். நீ சொல்லுவா தம்பி. ஒன்லி ஒன் சைட். அதுக்கப்புறம் என்ன லைக் ஃபன்னாக ஜாலியாக பண்ணுவான். ஸோ நல்ல விஷயம். அதுக்கப்புறம் இவனால தான் நான் ஆனிமி பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் அதுக்கு ஃபர்ஸ்ட் கார்ட்டூன்ஸ் நிறைய பண்ண மாட்டேன். ஸோ ஹென்டாய் மட்டும் தான் பார்ப்பேன். சண்டை படம் தான் பார்க்குறேன். அனிமே இனிமே இருக்குல்ல யாருக்கு தெரியல. எனக்கு சொல்லுங்க அடுத்து. ஸோ அப்புறம் சம்டைம்ஸ் ஹெல்ப் கேட்டால் பண்ணுவான், சம்டைம்ஸ் நான் பண்ண மாட்டேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்பான். ஸோ என்ன help அவங்க நீங்க கேக்குறீங்க அப்படி? எடிட் பண்ணுங்க. எடிட்டிங்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான் பையன். அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. நல்லா பண்ண ஜாலியாக சதீஷ் அப்படி சிஸ்டர். சதீஷ் அப்படி மறந்து அவங்க சொல்லிட்டு சதீஷ் அப்படி சதீஷ் எப்படின்னா லைக் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிப்பாரு. சம்டைம்ஸ் தெரியும் தெரியாது அவருக்கு, ஏதோ சொல்ல நம்மளும் நம்பிடுவோம். ஓகே நான் கரெக்டாக சொல்கிறாரு. ஸோ அவர் உண்மைதான். அது ஒன்று இருக்கு. அதை விட்டுட்டு நிறையா நாலேஜ் நம்மள இருக்குன்னே அவருக்கு நாலேஜ் ஜாஸ்தி. நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன அவர் கேர்ள்ஸ் வேணான்னு சொல்றாரு. பட் உள்ளூர்ல கேர்ள்ஸ் தான் சுத்தம் தெரியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அவ்வளோதான். லைக் அதை விட்டுட்டு ஏதாச்சும் ஹெல்ப்லாம் பண்ணுவாரு. ஓகேவா? இவரை கலாய்ச்சா இவர் ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாரு, வேற ஒரு மாதிரி இருக்க மாட்டார். ஸோ ஆல் ஓகே, ஆல் குட். ஸோ தமிழ் என்ன நீங்க சொல்லுங்க. அவரு பேசுங்க பேசுறது நீங்க பேசுங்க கடைசியா பேசுங்க. இல்லை பாயிண்ட் இருந்தால் சொல்கிறேன். பாயிண்ட் இப்போ நீங்க சொல்லுங்க. அதே அதானே யோசிக்கிறீங்க. இது அவங்க வந்து டைம் ஆகும். நம்ம நிறைய வேலை பேசுறோம். சீக்கிரம் அனுப்பிச்சுடுவோம் பேசிட்டு. மொத்தமாக பார்த்தா நல்ல பையன். பார்த்தா தூரத்துலேருந்து பார்த்தா நல்லா கொஞ்சம் விட்டுவிட்டா இருக்கும். நல்ல பையன் தான், ஜாலியாக இருப்பான். என்ன ஏதாச்சும் ஒரு விஷயம் ஜாலியாக இருக்கவன் எப்பவும் ஜாலியாக இருப்பான்னு பார்த்தா நடுவில் அழவும் செய்வான். அழுகாமல் பார்த்துக்கிறது, அது வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை வெளில காமிச்சிக்காம இருந்து பார்த்துப்பான். அது ஒரு நல்ல விஷயம்தான் ஒரு பக்கம். அதனால் அதுதான் வந்துட்டு மேபி ரொம்ப ஏதாச்சும் முடியல எல்லாத்தையும் உனக்குள்ளேயே வச்சுக்கணும்னு இல்லாமல் சிலது வந்து யார்ட்டையும் சொல்லி ஃபீல் பண்ணி ஷேர் பண்ணிக்கவும் செய்யலாம். தெரியாத இது பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காமல் ஜாலியாக இருக்கும் தான். இப்படி இப்போ இருக்க மாதிரி இருக்கலாம். அதுவே ஓகே தான். அவரு தலைவர் அவர் என்ன இருக்கு, அவர் அதான் தலைவர்னு சொல்லியாச்சு. எதுவும் பண்ணாம இப்போ வந்து என்னன்னு கேட்பாரு, என்ன சொல்றேன் நீங்க அதானே சொல்றேன். தலைவரா வெட்டு ஏமாத்தான் இல்ல
இல்ல இவர் வேணா சண்டை போடலாம், தலைவர்னா ஒருத்தர் தான் தலைவர். ஆஃப் டாபிக். ப்ராசஸ் வைஸ் ஓகே, ப்ராசஸ் வைஸ் எல்லாமே பண்ணுறது எல்லாம் பர்ஃபெக்ட் தான். அப்படியே அதை கொஞ்சம் பர்சனலாகவும் பார்க்கலாம். அவர் பர்சனல் திங்ஸ்லேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அட்வைஸ் பண்ணுறது. ஆமாம், அட்வைஸாகவும் எடுத்துனாலும் ஓகே, இல்லை சும்மா அப்படி பார்த்தோம்னா விட்டு போனாலும் பரவாயில்ல. இதில் எப்படி இருக்காரோ அதே போல் அதுலேயும் கொஞ்சம் இதுக்கு போடுற எஃபர்ட்ஸ் அதுலேயும் கொஞ்சம் போட்டாருன்னா பேலன்ஸ்டாக இருக்கும் லைஃப் வருது. ஓகே. சத்தி ப்ரோ அஜய் பேசல ஃபஸ்ட்டு அஸ்வின் தான் ஸ்டார்ட். அஜய் பற்றி சொல்லணும்னா அஜய் என்ன ஒரு தம்பி மாதிரி. நிறைய வாட்டி நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா என்னன்னு தெரியாது, அவன் வந்து ஏதாச்சும் பேசிகிட்டு இருந்தானா என்ன பண்ணீங்க, ஒரு சிலங்க அவனை கண்டுக்கவே மாட்டீங்க. அவன் என்னை யாராச்சும் பாருங்க ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன், அந்த விஷயத்த மட்டும் நோட் பண்ணி அவன் ஏதாச்சும் பேசினானா நான் வந்து நல்லா கவனிப்பேன், அவன் பேசுறத நல்லா கவனிப்பேன். சரியா? அப்புறம் வந்து என் வீட்டில் அஜய் பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். என் வீட்டில் பேசியிருக்கேன்னா இந்த மாதிரி சாப்பாடு விஷயத்தில் நிறைய பேசியிருக்கேன். அதனால் வந்து எங்கள் அம்மா ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஏதாவது செஞ்சு ஏதாவது இது பண்ணணும்னா அஜய்க்கு கொடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. அஜய் பேர் நல்லா எங்கள் வீட்டில் வந்து ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. சுத்தி ஊருப்பட்ட முந்தா சொல்லிட்டேன். அஜய் கிட்டத்தட்ட என்ன 1.5 வருஷமா 2 வருஷமா நல்ல தம்பி, வாயனடியா அண்ணன் எல்லாரும் 1.5 வருஷம் 2 வருஷம் நீங்க நான் வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் தெரியும். நீங்க இல்ல தமிழுக்கு முன்னாடியே அஜய் வந்துட்டான். நீங்க வரப்ப ஆபீஸ் வர எனக்கு முன்னாடி ஆபீஸ் வரல. நிறைய வாட்டி என்ன பண்ணுன்னா ஐயோ வந்துட்டு பார்த்தா 1.5 வருஷத்துக்கு நீங்க வந்து பேசிட்டு என்ன ஆயிட்டு இன்னும் நிறைய வாட்டி என்னன்னா அவன் பேசுறது அந்த வே ஆஃப் டாக்கிங்னு சொல்லுவாங்க, அது வந்து எனக்கு பிடிக்கும். அவன் பேசுறது ஒரு மாதிரி சின்ன பையன் மாதிரி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அஜய் வந்து நல்ல பையன், எல்லார்கிட்டயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நடந்துப்பான் எனக்கு தெரிஞ்சு. அண்ணன் எல்லாரையும் அப்படி தான் பார்ப்பான். வேற சதீஷ் வந்து தமிழ் சொன்ன மாதிரி தான் இங்கே இருக்க எல்லாருக்கும் குரு மாதிரி தான். நாலேஜ் அதே மணி சொன்ன மாதிரி நாலேஜ் ஜாஸ்தி. எது சொன்னாலும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கக்கூடிய பர்சன். அதேமாரி பர்சனலாக எனக்கு மனுஷன் கொஞ்சம் நல்ல ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு. ஏதாச்சும் போயிட்டு ஹெல்ப்புன்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஒன்று என்னால் முடியும் இல்லைன்னா முடியாது அப்படின்ட்டு சொல்லிடுவார், கரெக்டாக சொல்லிடுவார். அப்புறம் ஏதாச்சும் அட்வைஸ்லாம் நான் கேட்கணுன்னா பெருசாக நான் அட்வைஸ் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். கேட்கணுன்னா நான் சதீஷ் கிட்ட கேட்பேன். ஃப்யூச்சரை பற்றி என்ன பண்ணலாம், நீங்கள் ஏதாச்சும் சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு சதீஷ் கிட்ட கேட்பேன். அதான் ப்ரொஃபஷனல் ஃபியூச்சர், கெரியர் ஃபியூச்சர் அதெல்லாம் வந்து அவர் மென்டர் மாதிரி தான் சதீஷ். நல்ல மனுஷன். நான் பார்த்ததுலேயே இந்த ஆஃபீஸில் வந்து அவரும் ஒன் ஆஃப் த குட் கை. நிறைய பாசிட்டிவ் சொல்லியாச்சு, கொஞ்சம் நெகட்டிவா அஜய்னா எனக்கு பர்சனலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிரதர் மாதிரி. ஏன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த லவ்லாம் இல்லை, எனக்கு 2.5 இயர்ஸாக தெரியும். பட் அவன் ஜாயின் பண்ணதுலேருந்து அவன் என்கிட்ட நல்லா பேசுவான். நானும் எப்படின்னா நான் கொஞ்சம் என் டோனே அதட்டி பேசினாலும் நான் வந்து தம்பி மாதிரி தான் அவன்கிட்ட கேட்பேன். எனக்கு தம்பி இல்லை, ஸோ அதனால நான் தம்பி மாதிரி தான் அவன்கிட்ட பேசுவேன். அவனும் நல்லா பேசுவான். என் ஒய்ஃபுக்கும் அவனை நல்லாவே தெரியும். ஏன்னா இவன் பண்ணுற சில சின்ன சின்ன குழந்தைத்தனமானது வந்து எங்களுக்கு அதை வந்து பார்த்தா பிடிக்கும் அவன் பண்ணுறது. பட் அவன்கிட்ட இருக்கிறது ஒரே இதெல்லாம் அவனுக்கு ப்ளஸ்ஸு. ஸோ ஜாலியாக இருப்பான், ஹெல்பிங் மைண்டு. ஏதாவது டக்குன்னு கேட்டால் எனக்கு இது எடிட் பண்ணி கொடு. ஆக்சுவலாக என் வீடியோவில் போடுற அந்த இன்ட்ரோ வீடியோவே அவன் எடிட் பண்ணி கொடுத்தது தான். ஸோ ஏதாவது வேணும் அப்படின்னா அதை எடிட் பண்ணி கொடுறான்னா அவன் பண்ணி கொடுப்பான். நான் பண்ண மாட்டேனா அப்படின்லாம் சொல்ல மாட்டான். பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி எதுவுமே பண்ண சொல்கிறதே கிடையாது. சொல்லுவான்
இன்னொன்று வந்து பிடிக்காத விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம எல்லாம் கேங்காக இருக்கோம், கமிட்டடோ இல்லை ஃபேமிலியோ அப்படி இப்படி இருந்தாலும் அவன் வந்து அவனை ஒரு என்கேஜாக வச்சுக்கிறான். அந்த பொண்ணுக்கிட்ட பேச தப்பு இல்லை, பட் அந்த பொண்ணு ஃபோன் வந்துச்சுன்னா நம்ம எல்லாரையும் மறந்துடுறான். ஒரு டூரு அந்த மாதிரி எங்கேயோ வெளியே போனால் ஃபோன் வந்துச்சுன்னா நாங்களாம் யாரும் இல்லை, ஃபோன் இம்பார்ட்டன்ட்டு, 2 பேருமே இம்பார்ட்டன்ட் தான். இன்னொன்று வந்து யாராவது திட்டாங்கன்னா அப்படியே அந்த டூரோட இதையே அவன் ஸ்பாயில் பண்ணிடுவான். ஏன்னா எனக்கு வந்து கொழுக்குமலையில் அந்த மாதிரி ஒன்று வந்துச்சு. மலையில் எல்லாருமே ஒன்றா இருந்தோம், டென்ட்டில் எல்லாருமே ஒன்றா இருந்தோம். அவனுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு மேபி. ஸோ அதுக்கப்புறம் அவனை போய் நம்ம வாடா வாடா அப்படின்னு கூப்பிட்டோம். ஸோ லவ் பண்ணியிருந்தா கூட அப்படி லவ் பண்ணல, அது உண்மை ரியல் சைக்கோவா நாய். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லாம் ஒன்றா இருந்துட்டோம். இப்போ சண்டை போட்டால் நான் திரும்பி பேசாமல் இருக்கோம், பேசதான் போகிறோம். அதெல்லாம் இது அந்த டைமில் வந்து எல்லாருமே ஒன்றா இருக்கும், மழை வர பெய்யுது. ஸோ நீ தனியாக இருந்தது வந்து ஏன் இப்படி பண்ணா? ஆனால் மெயினாக போனது எல்லாம் சாப்பிட போறீங்கன்னு தான் நாங்கள் இருக்கோம். எல்லாருமே ஒன்றா சாப்பிட்றதுக்கு தான் போனது. நான் தூங்கிட்டு இருந்துச்சு கவர் ஃபீல் சொன்னது சாப்பிடுறீங்கன்னு நினைச்சிட்டு அப்புறம் ஒரே தலைவருக்கு நல்ல ஃபீட்பேக்கா வருது. ஏதாவது 2 ஃபீட்பேக் சேர்த்து கொடுப்பேன்னு எதிர்பார்க்கறது அப்படிலாம் இல்லை. இன்னும் அவன் பேசினாங்க. இன்னொன்று வந்து இந்த ரீசெண்டாக போன மைசூர் ட்ரிப்லேயும் அதே தான் பண்ணான். ஃபோன் பேசுறதுலேயே தனியாக இருப்பான். டே எங்கடா போனா வாடா 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 அப்படின்ட்டு பேசிட்டு போவாங்க. அது வந்து அது ஒரு நெகட்டிவ் அவன்கிட்ட. அது அவன் கமிட்மெண்ட் அவன் போய் உள்ள ஊட்டான். அதுல இருந்து நீ வெளியே வான்னு சொல்ல மாட்டேன், பட் ரெண்டுத்தையும் ஃபேமிலி பார்த்தோம்னா ஸ்டெப்லாம் வந்து. மைசூர் ட்ரிப்ல கூட அந்த ரெசார்ட்ல தங்கிட்டு இருக்கும்போது நீங்க நோட் பண்ணீங்களா என்னன்னு தெரியாது. அவன் வந்து என்ன பண்ணா, எல்லாரோட போனையும் நம்ம போனை எல்லாம் வாங்கி வச்சான், ஞாபகம் இருக்கா? அவன் வந்து போனை கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை. பேசிட்டு இருந்தாலே ஒரே ஒரு காரணம் தான் அந்த டைம்ல அவன் வந்து டச் பண்ணாம இருந்தது. அவன் தொலைல இந்த இன்னொன்னு வந்து என்னன்னா, இது வந்து அபிஷியலாவும் இல்லை, அவனோட இண்டிவிஜுவல் கிடையாது. அவங்க கமிட்டடாக இருக்கும் போது என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. எப்படின்னா, நான் இந்த மாதிரிலாம் நடக்குதுண்ணா அப்படின்னு சொல்லி இவனும் சொல்லுவான், அந்த பொண்ணும் சொல்லுவான். ஆனால் 2 பேருக்கும் நடுவில் என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க தான் அவங்க டிசிஷன் எடுத்துக்கணும். என்கிட்ட திரும்பி வரும்போது நான் ஒரு நாள் பேசியிருந்தோம், பட் ஆனால் பேச முடியாது. அது அவங்க தான் பார்த்துக்கணும். அது ஒன்று அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சதீஷ் கிட்ட வந்து நான் நெகட்டிவாக எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஜாயின் பண்ணி ஒரு 1 வீக்லேருந்து எனக்கு அவர் தெரியும். இது வரைக்கும் நான் அவர்கிட்ட பர்சனலாகவே நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஆஃபீஸ் வந்து நான் பர்சனலாக ஷேர் பண்ணது A to Z அவருக்கு தான் தெரியும். என்னை பற்றி ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே தெரியும். பாட்டில் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே அவருக்கு தெரியும், சின்ன வயசுலேருந்து. ஸோ அப்படி வந்து ஒரு பர்சன் தான் அவர். ப்ளஸ் வந்து அவர்கிட்ட மைனஸ்லாம் எதுவுமே இல்லை. ஒரு அட்வைஸ் கேட்கணும் அப்படின்னா அவர் கரெக்டாக சொல்லுவார். ப்ரோ எனக்கு சேவிங்ஸ், இவரை பார்த்து தான் எனக்கு சேவிங்ஸ் பண்ணணும், சீட்டு போடணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவே. அவர் வந்து 7 lakhs சீட்டு போட்டிருக்கேன் அப்படின்னும் போது, ஒருத்தர் 7 lakhs சீட்டு போடுறாருன்னா அவருக்கு கமிட்மெண்ட்டே இல்லை அப்படின்னு. பட் ஆனால் கமிட்மெண்ட் வச்சும் அந்த 7 lakhs சீட் போட்டார், அவங்க இது பண்ணுறது எல்லாம் பார்த்துட்டு. பட் நம்மளும் அவரை பார்த்து தான் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வருது. நெகட்டிவ்னா இவங்க சொன்ன மாதிரி தான், அஃபிஷியலாக ஒரு மெச்சூரிட்டியாக இருக்காரு. பட் ஆனால் வந்து ஃபேமிலி வைஸ் பார்க்கும்போது பேரண்ட்ஸை வந்து ஏதோ ஹர்ட் பண்ணுற மாதிரி. நான் அதனால தான் அவர் அடிக்கடி கேட்பேன், எப்போ என்ன ப்ரோ மேரேஜுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் அப்படின்ட்டு. பட் அந்த மேரேஜ் ஃபியர் அவருக்கு இருக்குதா, பட் அதை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். வேறு என்ன பண்ணுறது, அவர் ஹேண்டில் பண்ணி வந்தால் தான் லைஃப்பில் சக்ஸஸராக மாற முடியும். ப்ரொஃபஷ்னலாக ஒரு சக்ஸஸாக வந்துடுவார், அது தெரியும். பட் இது பண்ணோன்னா அவர் வேறு வழி இல்லை, அவருக்கு அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா அவங்க எப்படி சொல்கிறது, அவரோட பர்சனலாக எனக்கு ஒரு விஷயம் தெரியும். சரி இவங்க அப்பா அம்மா ஆசைப்படுறத அவர் கொஞ்சம் பண்ணலாம், ஆனால் நடுவில் வந்து ஒரு விஷயத்தை கெடுத்து விட்டாரு. சரி ஃப்யூச்சரில் இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என்னோட ஒரே ஒரு அட்வைஸ் சொல்லலாம். ஓகே சொல்லுங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்க. ஃபஸ்ட்டு சாரிடா குழுக்கு மலை வந்தது. சாரிலாம் அவர் கேட்க மாட்டார்.
ரொம்ப ஆஃபீஸ்க்குன்னு ஒர்க் பண்ணக்கூடாது. ஜாபில் ஒர்க் பண்ணலாம், நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடாது. கரெக்டான உனக்கு இங்கே எதுவும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, அப்படி எதுவும் கிடைக்காத டவுட் இல்லைன்னா உடனே ஜம்ப் பண்ணு. உன்னோட ஒர்க் வந்து உன் டிஎருக்கும் மேனேஜருக்கு தான் நல்ல விஷயம் பண்ணுது, உனக்கு பண்ணுதான்னு எனக்கு தெரியல. ஸோ அது மட்டும் வச்சுக்கணும். அப்புறம் லவ் பண்ணதுக்கப்புறம் தான் நீ கொஞ்சம் மனுஷன் மாதிரி இருக்கும். நீ முன்னாடி லவ் பண்ணிருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. கரெக்டான டைம்ல பண்றப்ப லவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மள யாரையும் மனுஷனா மதிக்க மாட்டாங்க. இல்ல அவன் அதுக்கப்புறம் நம்ம அவனே சொல்றான், நான் இந்த லூஸ் பண்ண பேச மாட்டேன். அப்புறம் அந்த பொண்ணோட அப்பா வந்து விட்டு போயிட்டாருன்னு சொன்னாங்க. ஸோ அந்த பொண்ணு சின்ன வயசுல பயமா இருக்கும். அவங்களுக்குனாலே அதையும் மீன் லவ் பண்ணா ரொம்ப நம்புன்னு இருக்கும். என்ன சண்டை வந்தாலும் இது பண்ணு, சண்டைலாம் வரதான் செய்யணும். அதை நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அந்த பொண்ணுமே தப்பான அவ்வளோதான். சதீஷ் அதான் நீ எல்லாருமே சொன்னாலும் வரதான். ஃபர்ஸ்ட் வந்தப்ப இமான்ஷு ஒரு நம்பர் கொடுத்தாரு. அப்போ ஆரம்பிச்சு இப்போ ஐயம் இந்தியானா என்னன்னு இதுக்கப்புறமும் லேப்டாப் ஏதாச்சும் போனதுக்கு அப்புறம் எனக்கு டவுட் கேட்கும். அதான் அந்த மாதிரி இந்த கட் ஃபாதர் மாதிரி இவர் சொன்ன மாதிரி என்சைக்ளோபீடியா இவருக்கே தனியா தேங்க்யூ நோட் அனுப்பலான்னு பார்த்தேன். சரி இங்க பேசுவோமே அப்படின்னா ஷாமு மட்டும் தேங்க்யூ நோட் சொல்லிட்டேன். எனக்கு ஒரு வாட்டி சரியான கான்ட்ராக்ட் என்ன கோட்ல இருக்குன்னு ஒரு வாட்டி கேட்டாரு. இப்போ வரைக்கும் போக மாதிரி. ஆமா இவங்களுக்குள்ள அடிக்கடி இது நடக்கும். கோட்ல இல்ல எப்போ முடிஞ்சதுக்கு அடுத்து அதை ஒரு நாள் கேட்டாரு. அவர் T3 இருந்தாரு. T3 இல்ல ப்ரோ, அப்ப T4 ஆயிட்டாரு. இல்ல ப்ரோ T3 தான் இருந்தாரு. இல்ல அந்த டைம் ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு. என்னதான் மேக்ஸிமம் கேட்பாங்க எல்லாமே. என்ன ப்ராப்ளம் ஆகுது என்ன நல்லா நான் கரெக்டா பண்ணாலே எனக்கு क्वेश्चन கேட்ட பிடிக்காது. ஆனா என்ன போட் எனக்கு எப்படி தமா இருந்துச்சு. எனக்கு எவ்வளவு क्वेश्चन கேட்டாங்க. எனக்கு கிட்டியும் இருக்காது. சோ அதனால நாங்க கேட்டோம். அவ்வளவுதான். இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ண என்ன பண்ண போறோம், அவருக்கு போய் ரிப்போர்ட் பண்ண போறோம். சொல்ல நாங்க அது ஒண்ணுதான். அது கூட அதுல வரதான் செய்யும் பர்சனாலிட்டி ப்ரொஃபஷனல். மற்றபடி எல்லாமே சொல்லு. டக்குனு முடிச்சு கிளம்பிட்டு அடுத்த முடிச்சு வந்துருவாரு. நீ ஒரு எப்படி பத்தி நீ பத்திக்க வேணாம். சசி வீட்டுல சொல்றத பின்னாடி மூடிட்டு கேட்கணும். வீட்டுல சொல்றது அவ்வளவு இப்ப அவரு எதுவும் சொல்ல முடியாது. அவருக்கு மேல ஒருத்தர் இருக்காரு. அவர் பண்றதுதான் இவர் எங்கிட்ட கேட்கறது. ஸோ வந்து இவர் நான் வந்து எது திட்டுறதுலாம் இவர் திட்ட மாட்டேன். எங்க அம்மா பண்ணலாம் சும்மா ஒரே திட்டிட்டு இருக்கோம். எனக்கு அதெல்லாம் தோணும். இவரே வந்து அவர்கிட்ட தான் திட்டு வாங்கிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு நம்ம இவரை திட்டிட்டு அப்படின்னு தான் நான் எதுனாலும் இவர்கிட்ட தான் கேட்பேன். நான் போய் சொன்னேன். அதே மாதிரி நாங்கள் என்ன வந்து இப்போ என்ன சொல்றது, இப்போ ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருக்கா அதை அதிகப்படுத்தினா இவரே ஐடியா கொடுப்பாரு. நீ இந்த இதில் இது பண்ணு, இது போய் நீ வீட்டில் கூட போய் பண்ணிக்கோ, இது நீ நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்கு எதுனாலும் சப்போர்ட்டாக இது பண்ணுவார். மேனேஜர் எதுவும் சொல்கிறேன், நான் மெயில் அனுப்புறது எதுனாலுமே எல்லாத்தையும் இது பண்ணுவார். ஸோ வந்து நல்லா இது பண்ணாரு. நல்ல வீட்டில் கல்யாணம் நல்ல பையன் தான். அது வந்து அவனுக்கு நெகட்டிவா சொல்றா. அப்போ அவர் கொடுக்குற வேலையை அவர் பார்க்குறாரு. தமிழ்ல வந்து எப்படின்னா என்னதான் ஆனாலும் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட். என்ன பிரச்சனை ஆனாலும் இப்போ எவ்வளோ காசு தேவைப்பட்டாலும் சரி நான்
நான் தரேன்டா அப்படின்ற மாதிரி இருப்பாரு. அவர் கூட ஆல்ரெடி வாங்கி தான் வச்சிருக்கேன். ஒரு 10 லட்சம் அதே மாதிரி இப்போ நம்ம டூர் கூட பார்த்தீங்கன்னா எதுனா ஒன்று சொல்லிட்டோம்னா அப்படியே மும்முரமா இறங்கிடுவாரு. எந்த டூர்ல எந்த விஷயமா இருந்தாலும் என்ன பாத்தீங்க அதே மாதிரி எதனால எல்லாத்துக்கும் பார்த்துக்கலான்ற ஒரு நல்லாவே சப்போர்ட்டாக பண்ணுவாரு. பண்ணா பேசுறது கொள்றது எல்லாமே நல்லா இருக்கும். நெகட்டிவ் இல்லையா? ஏய் நெகட்டிவ் ஒரு மனுஷன் நல்லா இருக்கு. ஏய் சொல்லிடுறான். ஒரு 2 நிமிஷம் கூட திருப்பி வருவியா அப்படி நெகட்டிவ் சொல்லுங்க. வந்ததுலேருந்து அவர் நல்லா க்ளோஸாக ஒரு அண்ணன் மாதிரி எல்லாருமே அண்ணன் தான். அவர் அது தெரியும் எல்லாமே